ஆகவே ஆண்டவர் கிருபையினாலே நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து மேலே ஒரு பெரிய ஹாலாக கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் இந்த ஆண்டு விழா கூட்டத்தில் யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி உதவி ஊழியர்களோடு இணைந்து நாங்கள் திட்டமிட்ட பொழுது அப்போ நம்முடைய உதவி ஊழியர்கள்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் பென்னை கூப்பிடுங்க, அவருடைய செய்தி வாலிபர் கூட்டத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஸோ இந்த இடத்தில் பாஸ்டர் பென் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் பென் அவர்கள் பாஸ்டர் மோகன் அவர்களுடைய இரண்டாவது மகன், மூத்த மகன் பாஸ்டர் சாட்விக் சாமுவேல். நானும் அவரும் பைபிள் காலேஜில் ஒன்றாக படித்தோம். நான் பைபிள் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும்பொழுது பாஸ்டர் சாட்விக் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாங்க. நல்ல ஒரு நண்பர். அவர் பாஸ்டர் மோகன் அவருடைய மூத்த மகன். அவருடைய இளைய மகன் தான் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலே பாஸ்டர் பெஞ்சமின் மோகன் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார். கரங்களை தட்டி நாம் யாவரும் உற்சாகமாய் பாஸ்டர் அவர்களை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம மத்தியில் செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இந்த செய்திக்கு முன்பதாக இறங்கும்படியாக, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம மத்தியில் செய்யும்படியாக விசுவாசத்தோடு நம்ம அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆச்சரியமாக எங்களை வழி நடத்துங்கப்பா. உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக வரட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க, அற்புதமாக நடத்த நீர் போதுமானவர் அப்பா. உம்மை விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்ய நீர் போதுமானவர் என்று உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நீரே இறங்கி எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பீராக. ஜெயத்தை தருகிறவர் கர்த்தரே. ஓ, ஜெயமாக நிற்பவர் கர்த்தரே. ஓ, அவருடைய வல்லமையினால நமக்கு எல்லா கிரியைகளையும் செய்து அற்புதமாக நடத்துகிறவர் அவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீரே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மோகன் சார்பாகவும் புதுவாழ்வு ஏஜி சபையின் சார்பாகவும் உங்களுடைய 27வது வருஷத்தை இந்த ஆனிவர்சரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இந்த சபையின் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஆமென். யார் ஜெபம் பண்ணா? சபையார். யாரு சிறைச்சாலையில் இருந்தது? பேதுரு. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையார் என்ன பண்ணுறாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கும்போது அங்கே 12வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் நம்ம பார்க்கும்போது அந்த சபைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த வசனத்தை பார்ப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைக்கப்பட்டான். அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று பேதுருவை சிறைச்சாலையில வைத்து விட்டு யாக்கோபை கொலை பண்ணி போட்டாங்க. பிரச்சனைகள் எப்பொழுதும் சபைக்கு வரும். ஆனா சபையார் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஜெபிக்கிற வேலைகள்ல சபையில என்னதான் நம்ம செய்தாலும், சபையில நம்ம சர்வீஸ் நடத்தலாம், சபையில நல்லா பாட்டு பாடலாம், சபையில நல்லா ஆவில நிரம்பலாம். ஆனா சபை ஜெபிக்காம இருந்துச்சுன்னா அந்த சபையில ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய சபையில 50 வருஷம் ஆண்டவர் 1973வது வருஷத்துல இருந்து 24வது வருஷம் முடியும் போது 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 51வது வருஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரே காரியம்,
சபை ஜெபித்து கொண்டே இருக்கிறது. சபை எப்பொழுதும் பிரச்சனைக்குள்ள போகும். பிரச்சனைக்குள்ள நம்ம போகும்போது தான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். பிரச்சனை வரும்போது தான், பிரச்சனை நெருக்கங்கள் வரும்போது தான் அங்கே சபையில் ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் வரும். சபைக்கு எப்பவுமே பிரச்சனை வரதான் செய்யும். ஆமென். ஆனால் சபை கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெயம் தருகிறார். ஆமென். இந்த பேதுரு, யாக்கோபு அதுக்கு முந்தின வசனத்தில் தான் கொலை பட்டு போகிறான். ஆனால் இந்த 2வது 3வது வசனத்தில் 5வது வசனத்தில் பேதுருவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சபை ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா ஜெபத்திற்கென்று நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சபையாக இருக்கிற நாம் ஜெபத்திற்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிற நம்ம நிறைய பேர் ஜெபத்திற்கென்று சொல்லும் போது, வாலிபர்களுக்காகவே நான் சொல்லுவேன், நிறைய அந்த வாலிபர்கள்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதே பிடிக்க மாட்டேங்குது. ஜெபம் பண்ணாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே சபையிலலாம் நல்லா ஆவியெல்லாம் கரங்கள்லாம் தட்டி நிறைஞ்சிருவோம். ஆனால் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிறதுக்கு, கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம பிரயாசமே எடுக்கிறதில்ல. நீங்கள் நிறைய வாலிபர்கிட்ட போய் நான் கேட்பேன், என்ன ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ண பாஸ்டர். என்னையா ஜெபம் பண்ண? அதாவது ஜெபம் பண்ண பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் தேவை இருந்துச்சு, அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். இல்லாட்டி எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இல்லாட்டி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்படி தான் இருக்குமே தவிர ஜெபத்திற்குன்னு உட்காந்து ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசணும், ஒரு ஃப்ரெண்டை போல் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் என்ன நம்மக்கிட்ட பேசுனாருன்னு சொல்லுகிற ஒரு அனுபவமே இல்லாதபடி இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தினுடைய அருமையும் தெரியல, ஜெபம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாருமே இந்த 27 வருஷம் முடிந்து இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகிற ஒவ்வொரு திருச்சபை ஆட்களும் நல்லா ஜெபிப்பதற்கு நீங்கள் எல்லாருமே ஆயத்தப்பட வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு சோர்வு வந்துடும். ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் சோர்வு வந்துடும்னா, ஜெபம் பண்ணியிருப்போம்ல முன்னாடி, அதுக்கு பதிலே வந்திருக்காது. ஜெபத்திற்கு பதிலே வராதனால திருப்பி நம்ம என்னத்த பாஸ்டர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஜெபம் பண்ணுறது, ஆனால் நம்ம போய் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்துக்கெலாம் ஒன்றும் நடக்கிறதுல. இந்த ஆன்லைனில் போடுற ஜெபத்தையே நம்ம பார்த்துட்டு நம்ம அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவோன்னு சொல்லி சில பேர் அப்படி இருப்பான். ஆனால் இன்னைக்கு இந்த சோர்வு எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம விட்டு எடுத்து போடுவார். நம்ம இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவது, ஜெபம் பண்ணாதான் சபை உயிருள்ளதாக மாறும். ஜெபம் பண்ணாதான் நம்ம நல்லா உயிருள்ள ஒரு சேனையாக சபை மாற முடியும். ஆமென். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஆனால் ஜெபத்துக்கு வந்துடும். சில பேருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஏன்னா நான் எப்படினாலும் ஜெபம் பண்ணல, டெய்லி காலையில் இந்த பாஸ்டர் சொல்லிகிட்டே தான் இருப்பார், ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேற்று ஜெபம் பண்ணல, எனக்கு சோர்வில் போயிடுவாங்க. அல்லாட்டி ஒரு குற்ற உணர்வு இருக்கும் எப்படினாலும். ஏன்னா பாதி நாள் நம்ம ஜெபம் பண்ண இருக்க மாட்டோமா, அதனால் திருப்பி இப்போ போய் எதுக்கு அதை போய் ஸ்டார்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்போம். சபைக்கெலாம் வந்துடுவோம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வருவோம். நிறையா பாஸ்டருங்களே இப்படி தான் இருக்கும். நிறையா பாஸ்டருங்களே ஜெபம் பண்ணுறதே கிடையாது. நிறைய பிலீவர்ஸ் பல வருஷம் வருவாங்க, ஆனால் ஜெப வாழ்க்கைன்று என்னது அது இருக்கவே இருக்காது. லூக்கா 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், ப்ரே வித்தவுட் சீசிங், தொடர்பாக ஜெபம் பண்ணிக்கொண்டே விடாமுயற்சியாக நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் இந்த விடாமுயற்சியாக ஜெபம் பண்ணுறதுனா என்னன்னே சபையாருக்கு தெரியல. எதுக்காக நம்ம விடாமுயற்சியாக என்ன ஜெபம் பண்ணோம்? ஏன்னா நமக்கு தேவையெல்லாம், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சாப்பாடு வேணும், எப்படியாவது நல்ல சட்டை வேணும், இல்லாட்டி எப்படியாவது நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு கொடுக்கணும், இல்லாட்டி எனக்கு புது வீடு
வேணும்பா, நீங்கள் இந்த வருஷம் முடிவில் நீங்கள் கூப்பிட்டு ஆள்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்தாரு, ஜோம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு நல்ல காலேஜில் இடம் கொடுத்தாரு, ஜோம் பண்ணேன், இப்படி தான் சாட்சிலாம் வரும். ஸோ நம்ம தேவைக்காக அதுக்காக ஜோம் பண்ணி இந்த சாட்சியெலாம் கேட்டுட்டு நம்ம வீட்டில் போயிட்டு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமல் ஒரு 2-3 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மற்ற 1000 பேரில் 998 பேர் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விடாமுயற்சியாக ஜெபம் பண்ண இந்த கவலை நம்மளை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண விடாதபடிக்கு நம்மளை தள்ளி விட்டுரும். சுற்றி இருக்கிற கவலைகள், சுற்றி இருக்கிற நெருக்கங்கள் நம்மளை மனதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறதை விடாது. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, மற்ற யாவையும் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். எப்போ? அவர் தேடும்போது. அந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தில் மேலே உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோன்னு சொல்லி கவலைப்படாத, ஏன்னா இதை எல்லாவற்றையும் உன்னுடைய பரமபிதா உனக்கு பார்த்து கொள்வார். கவலை நம்மளை நெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜெபிக்க முடியும். இந்த கவலை எதனால வருது? பயத்தினால தான் கவலை வருது. பயத்துக்கு பிதா யாரு? பிசாசு. ஸோ பயம் நம்மளை பிடிக்க நமக்கு கவலை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த கவலை வந்துருச்சுன்னா பிதா ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கார், பரத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லுகிற அந்த உறுதி, அந்த ஒரு நிச்சயம் நம்ம விட்டு போய்விடும். என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை புசிக்கணும், இதையே வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து என்ன ட்ரெஸ், நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உயர்வை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எதுக்காக, என்ன உயர்வுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக, இவ்வளோ நாள் நான் 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருந்தேன், எனக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இயேசுவே. இல்லாட்டி எனக்கு இந்த சட்டை இல்லை, இன்னொரு 2 சாரீ எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா. இப்படி தான் நம்முடைய ஜெபம் எல்லாமே. இல்லாட்டி என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், தேவைகள் எல்லாமே இதையே சுற்றி வைத்து கொண்டு ஆண்டவர் உண்மையாக எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறாரோ அதை பற்றி ஜெபிப்பதிலே கிடையாது. அற்புதத்தை செய்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னுடைய அப்பாவுடைய கடவுள் எனக்கு தேவனா இல்லை, ஆனால் என்னுடைய கடவுள் எனக்கு அற்புதம் செய்கிறத நான் கண்கூடாக பார்க்கும்படியாக செய்தான். நல்லா ஊழியம் செய்யணும்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சை வரும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் எல்லா அழுத்தங்களும் எல்லா பாரங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடுகிறோம், முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறோம், இது எல்லாவற்றையும் நீரே பார்த்து கொள்வீர் என்று சொல்லுகிற அந்த உறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எல்லா கவலை, எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருவார். இந்த கவலைப்படுறவங்க யாரு? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கவலையும் நல்ல இந்த அழுத்தங்களையும் அஞ்ஞானிகளுக்கு தான், அஞ்ஞானிகள் பேகன்ஸுக்கு தான் இந்த கவலைலாம் வரும். என்னை நம்பி விசுவாசித்து இருக்கிறவங்களுக்கு நான் சகாயம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால் சபை நல்லா உற்சாகத்தோடு, சபை நல்லா ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நம்ம உண்மையாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பரத்தில் இருக்கிற பிதாவே, ஆண்டவரே நீர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பயங்கர அப்படின்னு சொல்லி ஒரு கொசு அடித்து அப்படி உங்க ஜெபம் உண்மை உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். சரியா? இது சாதாரணமான ஜெபம் இல்லாதபடி உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ அந்தரங்கத்தில் வாழுகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ ஆண்டவருக்கு முன்பதாக என்றைக்குமே நடித்து ஜெபிக்கக்கூடாது. 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது,
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது ம் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆ மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ம் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ம் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ அடுத்த நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ம் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்களில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி. அதனால என்னன்னா, உன்னுடைய உள்ளந்தரங்களை அறிந்த தேவன். நீ பாவம் செஞ்சுட்டேன்னா ஆண்டவர் முன்பதாக ஓப்பன், ஆண்டவரே இந்த பாவம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குது, எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க. இல்லாட்டி இந்த ஒரு நபர், எங்கள் வீட்டில் இருக்கிற நபர் என்னை பற்றி தவறாகவே பேசிகிட்டு இருக்காங்க, நான் அப்படிப்பட்டவங்க இல்லை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்னுடைய மாமியார் என்னை இப்படி போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, தவறான வார்த்தை பேசுகிறாங்க, இல்லாட்டி என் மருமகா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசி கொண்டு இருக்கிறான், எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி உண்மையாக நீ ஆண்டவருக்கு முன்பதாக நீ ஜெபிக்கும் போது சொல்லுங்கள், அந்தரங்களில் இருக்கிறவங்களுடைய பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது நல்லா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், அடுத்த ஆட்கள் பார்க்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. முதலாவது காரியம், நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும். அந்தரங்களில் இருக்கிற உங்களுடைய பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனை தர அவர் போதுமானவர். ரெண்டாவது காரியம், அடுத்த ஆட்கள் பார்க்கறதுக்காக ஒரு நாளும் நம்ம சபையில் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் சில டைம் சர்ச்சுக்கெலாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் அப்படியே பயங்கரமாக ஆவியெல்லாம் நிறைவாங்க. உனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு பக்கத்தில் ஆவியான இப்படி டைரக்ஷன் திருப்பி இப்படி போயிட்டாரோ, எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லி உண்மை இல்லாத ஆட்களாக நம்ம மாறிடவே கூடாது. ஆவியானவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக நம்ம இருக்கணும். நமக்கு தேவையாக இருக்கணும். சோர்வாக இருக்கிறியா, ஆண்டவரே சோர்வாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கிறியா, ஆண்டவரில் ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அதற்கு பதில்களை தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் லூக்கா 18வது அதிகாரம் 10, 11, 12 நம்ம பார்க்கும்போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆனா அடுத்த 13 ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாக இரும். உண்மை உள்ள ஜெபம் தேவன் நிச்சயமாக கேட்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உண்மை உள்ளவர்களாக நல்லா காலையில் எழும்பி நல்லா உண்மையாகவே ஆண்டவரை தேடி ஓடி நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாக அவர் கேட்கிறார். ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன். நீங்கள் அடுத்த ஆட்களுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாக நீ இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களையே தாழ்த்தி அவருடைய சத்தத்திற்கு நேராக நீங்கள் சபையாக வரும்போது நம்மையே தாழ்த்தி பாவங்களை நமக்கு மன்னிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல நம்முடைய சுற்றில இருக்கிற எல்லா காரியங்கள்லையும் அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள, ரெண்டாவது காரியம், நம்ம ஜெபம் பண்ணும்போது முதலாவது காரியம் சொன்னது ஜெபம் பண்ண போது உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் இல்லாதபடி ஜெபிக்கக்கூடாது.
ஒரு நாளும் விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே வீணாகி போய்விடும். மார்க் 11வது அதிகாரம் 22லிருந்து 24வது வசனம் நம்ம பார்க்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மலை எனக்கு முன்பதாக போக வேண்டும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம சொல்லும்போது நம்ம எந்த மலையும் போய் பேர்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு முன்பதாக இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள், மலை போல இருக்கிற சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கி போக வேண்டும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கேட்டோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை பேர்த்து பண்ண போகும்படியாக ஆண்டவர் செய்வார். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாவற்றையும் நீங்க பெறுவீர்கள். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த 47 வருஷமும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல தைரியத்தோடு நல்ல ஸ்ட்ராங்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிற எதுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். விசுவாசத்தோடு நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ, விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நல்லா ஜெபத்தோடு நம்ம கேட்கும்போது, நம்ம விசுவாசத்தோடு பண்ணுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்கிற தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம் மறுபடியும் நம்ம படிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அதனால என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி தெளிவாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். சாதாரணமாக நம்ம ஜெபம் பண்ணாதபடி ஏதோ ஜெபத்துக்கு வந்துட்டோம், ஒரு கொஞ்ச நாட்கள் எதையோ ஒன்று பண்ணிட்டு சபையாக நீங்கள் இருக்கிற நீங்கள் தெளிவாக எதற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, 24 இப்போ 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எதற்காக சபையில் ஜெபம் பண்ணுறோமோ அதை நீங்கள் மையப்படுத்தி முக்கியப்படுத்தி நல்லா பாயிண்ட்டாக எழுதி நீங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகியே போகாது. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். நிச்சயமாக ஆண்டவர், நீ விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நீ ஐயோ இதெல்லாம் நடக்காது, நம்ம இது மற்றவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு சொல்கிற அந்த விசுவாசம் இல்லாதபடி நீ ஒரு நாளும் போயிடாத. ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர், ஆண்டவர் ஒரு சீட்டில் இருக்கிற ஆளையே மாற்றி உனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு உனக்கு சாதகமான ஒரு நபரை கொண்டு வந்து உனக்காக கையெழுத்துலாம் போட்டு மறுபடியும் அதே ஆளை உனக்கு ஆச்சரியமாக அற்புதம் செய்கிறவர் என்று நிரூபிப்பதற்காக உனக்கு அவர் இறங்கி அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிச்சயமாக இது நடைபெறும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கென்று உன்னை தெரிந்தெடுத்துக்கொண்டு ஆண்டவர் செய்கிறத நீ கண்கூடாக நீ பார்க்க முடியும். அதனால நீ நோக்கத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். பேதுருக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கல, சபையார் சேர்ந்து நோக்கத்தோடு ஜெபித்தாங்க. ரெண்டாவது விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க, அங்க அற்புதம் நடைபெற்றது. ஹல்லேலூயா. நாலாவது காரியம், நீ சபையா ஜெபிக்கும் போது ஒரு குடும்பத்தை போல சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 12வது வசனம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தாள். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்க அநேகர் யாரு? இந்த மார்க் என்ற தாயாருடைய வீட்டிற்கு வரும்போது, மரியாள் வீட்டிற்கு வந்து அநேகர் கூடி ஜெபம் பண்ணாங்க. அதனால நீ ஜெபிக்கிற எல்லாருமே சபையில் ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது குடும்பமாக ஜெபிக்க வரணும். எப்போவுமே ஜெபம் என்பது ஏதோ ஒரு தனிநபர் ஜெபம், நான் அப்படியே தனியில் இந்த நிறைய பேர் இந்த டிவியில் அப்படி பண்ணிடுறாங்க, தனியாக நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு தனியாக காதில் பேசினார், அப்படி இல்லை. குடும்பமாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது
அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் வரும். நீங்கள் குடும்பமாக ஜெபிப்பதற்கு நீங்கள் பிரயாசம் எடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து ஜெபிக்கணும். நீங்களும் உங்கள் குடும்பமும் சபைக்குள்ளே வந்து சேர்ந்து ஜெபிக்கணும். சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். நம்ம குடும்பமாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். ஒருவருக்கொருவர் நம்முடைய பாரங்களையும் ஒருவருக்கொருவர் நமக்கு இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு அதை ஒருவருக்கொருவருக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய கிரியை அந்த இடத்துல நடைபெறும். 5வது காரியம் நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நல்லா வல்லமை உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். வல்லமை உள்ள ஜெபமாக மாற வேண்டாம். ஏதோ சாதாரண ஜெபமாக இல்லாதபடி ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன தேவையோ அதை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய வாஞ்சை என்னதென்று அறிந்து கொண்டு ஆண்டவருடைய தேவை என்ன என்று அறிந்து கொண்டு வல்லமை உள்ள ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டும். இந்த இடத்துலையும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போதும் எல்லாம் விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் வல்லமையாக தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 13-16 நம்ம பார்க்கும்போது, பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி, சந்தோஷத்தினால கதவை திறக்கும். பேதுருவே சிறைச்சாலையிலேருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கிறாரு. இந்த அம்மா போய் பேதுரு தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்காம சந்தோஷத்துல உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். இந்த இடத்துல தமிழ் ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஆக்சுவலா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஏதோ ஒன்று மைண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்ட போல, நீ பேதுருலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவருடைய தூதனாய் இருக்கலாம். ஏன்னா இவங்க நல்லா ஊக்கமா சபை ஜெபிக்கிறது. ஆனா எதுக்காக ஜெபம் பண்ணுது? பேதுரு தான் சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கப்படணும்னு சேர்ந்துலாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசம் இல்லை. நீங்கள் பேதுரு தான் வந்திருப்பாருன்னா இதெல்லாம் நீ சும்மா எதையோ கதையை விட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி தான் சபையில் நிறைய பேர் சபை டைமு கொடுத்துருவோம், சண்டே சர்வீஸுக்கு வந்துடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நடக்கும்னு சொல்லுகிற விசுவாசமே இல்லாமல் ஆதி திருச்சபையிலையும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ உள்ள சபைகள்லையும் அப்படி தான் நம்ம அநேகர் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த நிலைமை மாற வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஒருவருக்கு நல்லா ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவைக்காக ஜெபிக்கிறவங்க நல்லா ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த ஒரு பல பிசாசு நிறைந்த ஒரு லேகியோன் என்ற மகனுக்கு ஜெபிக்கும் போது பிசாசுகள் அந்த இடத்துல இருந்து ஓடினது. பவுலும் சீலாவும் நல்லா ஜெபிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்து போய் அவங்க விடுதலை ஆகிறாங்க. அதே போல தான் நீங்கள் தேவைக்காக எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ நல்லா நோக்கத்தோடு நல்லா ஃபோக்கஸ்டாக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். எதுக்கு தேவையோ அதற்காக கரெக்டாக ஆண்டவர் உனக்கு தருவார். நீ ஒரு நாளும் ஐயோ எனக்கு கடனில் போய் மாட்டிக்க கூடாது, ஜெபம் பண்ணி போய் கடனில் போய் விழுந்துடவே கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவர். உனக்காக நீ எவ்வளோ பெரிய பாஸ்டர் பையனாக இருந்தாலும் சரி தான், நீ ஒரு மாதிரி சாதாரண ஆளாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நீ பெரிய சர்ச்சுக்குள்ள ஆளாக இருக்கலாம், சின்ன சர்ச்சுக்குள்ள ஆளாக இருக்கலாம், நீ சாதாரண வீட்டில் இருக்கலாம். ஆனால் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் கரெக்டாக பதில் தருவார். நீ என்ன தேவையோடு நீ ஜெபிக்கிறியோ அந்த தேவையை ஆண்டவர் அறிந்து புரிந்து உனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் நடந்து போனாலும் அற்புதம் ஏற்ற வேலையில் செய்து உனக்கு விடுதலை தருகிற தேவன் அவர். ஆமென். நல்லா ஊக்கத்தோடு நோக்கத்தோடு நல்லா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது
ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். 16வது வசனத்தை படிப்போம். 12, 16. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் திறந்த போது பிரமித்தார்கள். ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். நீங்க ஜெபிக்கும் போது உன்னை சாதாரணமாக ஆண்டவர் விட மாட்டார். ஆச்சரியமான காரியத்தை உனக்கு செய்வார். இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன்ல, இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். ஆண்டவர், நீ கடந்து போகிற சூழ்நிலை நிமித்தமாக சோர்ந்து போகாத. ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ ஜெபிக்கும் போது ஆச்சரியமான காரியத்தை உனக்கு செய்வார். அதே அதிகாரத்தில் முதல் 3வது வசனத்தில் பார்க்கும்போது யார், யாக்கோபு தலை துண்டிக்கப்படுகிறது. ஆனால் பேதுருவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சில நேரம் ஆண்டவர் நம்மளே அப்படியே யோசிப்போம், ஆண்டவரே எப்படிப்பா யாக்கோபுக்கு செய்யாத தேவன் எப்படி பேதுருக்கு நீங்கள் செஞ்சீங்க? அதே சிறைச்சாலையில் தான் அதே ஏரோது ராஜா தான் ஒருத்தரை கொண்டு போடுகிறான், இன்னொருத்தர் ஆண்டவர் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறார். இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் யாக்கோபுடைய காலம் முடிந்த போது ஆண்டவர் யாக்கோபுக்கு அதை அனுமதிக்கிறார். அதே வேளையில் பேதுருவை விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். சில நேரத்தில் உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உனக்கு செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நீ இருந்து விசுவாசத்தோடு நீ இருக்கும்போது, செய்யாவிட்டாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை வழியாக உன்னை கடந்து போகும்படியாக உன்னை பண்ணி அந்த வழியாக நீ சென்று போனாலுமே ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் தான் நீ இருக்கிற. சில டைம் நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய காலகட்டங்களின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளைகளில் அற்புதம் செய்ய அவர் இறங்கி வருகிறார். ஆமென். ஏற்ற வேளைகளில் உனக்காக இறங்கி வருவார். நீ 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 யோசிக்கிற காலத்தில் ஆண்டவர் செய்ய மாட்டார், அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக உனக்கு செய்வார். ஒருவேளை உன்னுடைய குழந்தைய பார்க்கும்போது அவன் நல்லா படிக்கலை, அவன் ஒழுங்காக அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உனக்கு பயத்தோடையே நீ இருக்கலாம். ஆனால் நீ ஜெபிக்கிற ஜெப ஒரு நாள் வீணாகி போகாது. ஏற்ற வேளைகளில் ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டு வருவார், அற்புதமாக உன்னை நடத்துவார். நிச்சயமாக நீ பிரமிக்கத்தக்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. 23வது வசனம் 24வது வசனம் பார்ப்போம். 12வது அதிகாரம் 23, 24. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஆமென். உனக்கு இருக்கிற எதிரிகளை ஆண்டவர் முற்றிலுமாக அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாகி போகாது. ஏரோது ராஜா தான் பேதுருவை சிறைச்சாலையில் போட்டான். ஏரோது ராஜா தான் யாக்கோபை தலையை துண்டிக்க பண்ணான். ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரம் முடிகிற வேலையிலேயே ஆண்டவர் ஏரோது ராஜாவை முற்றிலுமாக அழித்து போட்டார். உனக்கு எதிர்த்து வருகிற எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்ற வேளைகளில் அவர் இறங்கி உனக்காக யுத்தம் செய்கிற தேவன், உனக்காக போராடுகிற தேவன் ஒருவர் உண்டு. உனக்காக நின்று உனக்கு இருக்கிற எதிரிகளை எல்லாவற்றையும் துரத்தி அடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், உன் குடும்பமே உனக்கு எதிர்த்து வரலாம், ஆனால் உனக்காக போராடுகிற ஒரு தேவன் நிச்சயமாக உனக்கு போராடுவார். உனக்கு ஜெயத்தை தருகிற தேவன் உன்னை சூழ்ந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. வசனம் பெருகும். ஜெபிக்கும் போதெல்லாம் வசனம் ஃபாஸ்டாக பெருகி போகும். ஆமென். அந்த இடத்துல வசனம் வளர்ந்து வருகிறதுனா ஆத்துமாக்கள் தொடப்படுவாங்க. வசனம் வளர்ந்து வருகிறதுனா அங்கே சபை ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்தை பெருக பண்ணும்படியாக அவர் மனதில் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால், சபையாக இருக்கிற நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அவர் நமக்காக செய்வார். வசனம் பெருகும். அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் அந்த இடத்துல பெருகும். நீங்க 13வது அதிகாரம் 1வது வசனத்துல 3வது வசனம் நீங்க பார்க்கும்போது, பவுலையும் பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் பார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும்
இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுக்கும்படியாக அந்த இடத்துல ஊழியத்திற்காக அங்கே ஆட்களை எழுப்புகிறார். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சபையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி ஊழியத்திற்காக எழும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. சபையில் நல்லா ஜெபிக்கும்போது ஆவியானவர் கிரியை செய்து அங்கே வார்த்தை பெருகும். ஹல்லேலூயா. நல்லா விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே யுத்தம் செய்கிறார். நம்முடைய எதிரிகள் எல்லாவற்றையும் அவர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நல்லா உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகியே போகாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில்களை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? நல்லா எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நம்ம முற்றிலுமாக நல்லா ஜெபத்திற்கென்று சபையாக இந்த 27 வருஷம் நடத்தி வந்த தேவன் நமக்கு முன்பதாக ஒரு 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 ஜெபிக்கிற சபையாக நம்மளை உருவாக்குவாராக. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த 21 நாள் முடிவதற்கு முன்பதாக நல்லா வந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. சபைக்குள்ளே வந்து ஒரு குடும்பமாக சபையின் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நல்லா உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எதிரிகளை எல்லாவற்றையும் முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில்களை தருகிறார். ஹல்லேலூயா. நல்லா ஜெபத்தின் ஆவியை நம்ம மேல ஆண்டவர் ஊற்றுவாராக. நல்லா வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் சபையாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சபையாக சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்திற்கென்று அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன். எங்களுக்காக அற்புதம் செய்கிற தேவன். எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஒருவேளை இந்த இயேசுவை விட்டு நீ தூரமாய் போயிருந்தனா, இந்த அற்புதம் செய்கிற இயேசுவை விட்டு தூரமாய் போயிருந்தனா, இன்றைக்கு இந்த இயேசு உன்னை அருகாமையில் வரும்படியாக உன்னை அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார். உனக்காக சிலுவையில் 2000 வருஷத்திற்கு முன்பதாக எல்லா பாவங்களையும் சாபங்களையும் எல்லா நோய்களையும் அவரே ஏற்றுக்கொண்டு உனக்கு புதிய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தவர். அவரோடு நெருங்கி வரும்படியாக இந்த ஜெபத்தின் மூலமாக அவரோடு நெருங்கி வர முடியும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் இந்த இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இந்த இயேசுவை விட்டு தூரமாய் போயிருந்தனா இயேசுவுக்கு மறுபடியும் ஒப்புக்கொடு. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இயேசுவே, எனக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து மறுபடியும் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. உம் மண்டையில் நெருங்கி வருவதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. விசுவாசத்தோடு கேட்கிறேன். சிலுவையில் எனக்காக நீர் செய்து முடித்ததை விசுவாசத்தோடு கேட்கிறேன். புதிய பலன், புதிய சுகம், புதிய ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு நீர் தருவீராக. உம்மோடு நெருங்கி வருகிற அனுபவத்தை இயேசுவே எனக்கு தருவீராங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கேளுங்க. அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. அர்ப்பணித்து அப்படியே பாடுவோமா? என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்
படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன். என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த 27வது ஆண்டு விழா கூட்டங்களிலே கூட ஆவியானவர் ஜபத்தை குறித்து நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஜப ஆவியை எங்களுக்குள் தாரும் ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்குள் வைப்பீராக. நாங்கள் இன்னுமாய் உம்மை நோக்கி பார்க்க, இன்னுமாய் உம்முடைய சமூகத்தை நாட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க ஒரு ஜப ஆவி எங்களுக்குள் வைப்பீராக. ஒரு ஜப ஆவி சபையை பற்றி பிடிப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த திருவேற்காட்டிலே உம்முடைய சபையை ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையாரை எங்களை மாற்றுவீராக. மக்கு நன்றி 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 ஆண்டவரே. பாஸ்டர் பென்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் அவர் கையில் கொடுத்திருக்கிறார். நெகேமியா எப்படி எருசலேமின் மதிலை கட்டினாரோ அதே போல ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் அவர் கையில் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை 22 வருடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜபித்ததன் விளைவாக ஆண்டவர் அந்த இடத்திலே அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஆலய பணிகள் சீக்கிரத்திலே நிறைவடைய ஹல்லேலூயா அந்த இடத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வர பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக, பாஸ்டர் சாட்விக்காக, பாஸ்டர் பென்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, திருவேற்காடு சபை உருவாக காரணமாக இருந்த எங்கள் தலைமை போதகர் பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் உள்ளத்திலே சென்னை பட்டணம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நீர் வைத்த தரிசனத்துக்காக உம்மை துதிக்கிறோம். அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஏராளமான சபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பல சபைகளை உருவாக்கின அந்த சபை ஹல்லேலூயா அந்த ஆலய பணிகளிலே தேவனுடைய கரம் இருப்பதாக. பாஸ்டருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஊழியத்தில் ஆண்டவரை பயன்படுத்தி வருகிறீர். இன்னுமாய் அவர்களை பயன்படுத்துவீராக. பாஸ்டர் பென்னை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இன்னுமாய் அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஆலய பணிகள் சிறப்பாய் நிறைவடைய அந்த இடத்திலே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் அவரை பயன்படுத்துவீராக. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் சபையினுடைய 27வது ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த முதல் நாள் கூட்டத்திலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சபை இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதி திருச்சபை ஜெபித்த பொழுது தடைகள் உடைக்கப்பட்டது, வேத வசனம் விருத்தி அடைந்தது என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த திருவேற்காடு பகுதியிலே கர்த்தர் வருகிற நாட்களில் இன்னுமாய் உம்முடைய வசனம் விருத்தி அடையத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக சபையை எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே புதிதாய் வந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த வேண்டுதலோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியே விசுவாச குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். கிளை சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சபைகளும் வளர்ந்து பெருக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. மீதமுள்ள கூட்ட நாட்களிலே கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலே எங்கள் ஜெபத்தை கேட்டு காலநிலையை நீர் ஆண்டவரே சாதகமாக்கி தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். மீதமுள்ள கூட்ட நாட்களிலும் கர்த்தர் அனுகூலமாய் இருப்பீராக.
தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் எங்களோடும் சபையோடும் என்றும் இருப்பதாக. இந்த மாலை வேளையில உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதமும் சமாதானமும் கிருபையும் பலனும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. உம்முடைய தெய்வீக சட்டையில காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.